தமிழ்நாட்டை பொறுத்தவரை கன்னியாகுமரி கண்ணாடி பாலம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உயர்த்தப்பட்ட சாலை போன்ற முக்கியமான திட்டங்களும் நகர சாலை மேம்பாடுகளும் பொருளியல் சிறப்பையும் மக்கள் மைய கோட்பாட்டையும் இணைத்து காட்டுகின்றன. மக்கள் சாலையில் குழி போன்ற பிரச்சனைகளை உடனுக்குடன் புகார் செய்யக்கூடிய இந்தியாவின் முதல் வகை நம்ம சாலை மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் பல்வேறு பயணிகள் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கின்றனர். மேலும் சாலை ஓரங்களில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இது வளர்ச்சியையும் சுற்றுச்சூழல் பொறுப்பையும் ஒன்றாக செல்கின்றன என்பதை நமக்கு உணர்த்துகிறது. விவசாயிகளும் மாணவர்களும் பல்வேறு இடங்களுக்கு எளிதில் சென்றடைகின்றனர். நகர பயணிகள் குறைந்த பயண நேரத்தையும் அதிக பாதுகாப்பையும் அனுபவிக்கின்றனர். இந்த 4 ஆண்டுகளில் கட்டுமான எண்ணிக்கைகள் அல்லது கிலோமீட்டர்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களின் சான்றாகவும் திகழ்கிறது. சாதனைகள், சிறப்பு திட்டங்கள் மற்றும் இச்சாலைகளும் பாலங்களும் தொட்ட மக்களின் வாழ்க்கை கதைகள் அனைத்தையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி வெளிப்படுத்துகிறது. இந்த 4 ஆண்டுகள் கட்டுமான சாதனைகள் மட்டுமல்லாது கிராமப்புற விவசாயிகள், மாணவர்கள், நகர பயணிகள் என அனைவரின் வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இன்றைக்கு தென்னிந்தியாவின் முதன்மையான உட்கட்டமைப்பு கட்டுமான இயந்திர வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். தற்போது இன்றைய நிகழ்விடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்குகள் ஒவ்வொன்றையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள்.